முதல்ல எக்ஸ்போர்ட்னா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்மளே புதுசா கத்துக்க போறோம் ஒரு இடத்துல. அவங்க என்ன சொல்லித் தராங்க, அது சரியா தப்பா நமக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய நாலேஜ் பக்குவம் கிடையாது முதல்ல யாருக்கும். ஒரு இடத்துல போய் படிக்கிறோம்னா அவங்க என்ன சொல்லித் தராங்க, இதாங்க எக்ஸ்போர்ட், இப்படிதாங்க எக்ஸ்போர்ட், ஒரு டாக்குமெண்ட், லைசன்சிங், டொமைன் புக் பண்றது, அது ஒரு 2 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு 10 விஷயம் சொன்னா இவ்வளவுதான் எக்ஸ்போர்ட் நீங்க நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டை பத்தி சம்பந்தம் கிடையாது. எக்ஸ்போர்ட்டை பத்தி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நமக்கு புதுசு. நமக்கே ஒரு புதுசான இண்டஸ்ட்ரிக்குள்ள இறங்கும் போது அக்கம் பக்கத்துல இருக்க நம்ம ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், தெரிஞ்சவன், வீட்டுல இருக்கவங்க யாரும் சொன்னா புரியாது. இப்ப நம்ம போய் என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னாலும் புரியாது. நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னாலும் புரியாது. இதுல இருக்க ப்ராசஸ் என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பையில போட்டு கொடுத்தாலும் புரியாது. அப்ப யாருக்குமே புரியாத, தெரியாத, விளங்காத, ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மள ஒருத்தர் ஏமாத்துறதுக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியுது? முடியலைங்க. இப்ப ஒரு யூடியூப்ல ஒண்ணு பாக்குறாங்க. இப்ப ஒரு சென்டர்ல ஒருத்தர் போய் படிக்க உட்காந்துட்டாங்க ஒன் டே. இப்ப யூடியூப்ல சொன்ன பொய்ங்கிற மாதிரி ஆயிரும். ஏன் இவர் சொல்றது உண்மை, இவர் நேர்ல வந்து பாத்துட்டோம். அப்ப நேர்ல பார்த்தா அவர் சொன்னாரா, அவர் சொன்னது உண்மையா இருக்கும். டிவில ஒருத்தர் பேசினா, யூடியூப் ஒருத்தர் பேசினா பொய்யா இருக்கும். இவரை நம்ப ஆரம்பிச்சிடும். இவர் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளவு % உண்மைன்னு தெரியுமா? தெரியாது.